குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அதனால வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட்டாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புக்கு ஒன்று போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் இதை தரவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11th 12th இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆயிரும். கண்டிப்பா இந்த வருஷமும் வந்து அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறத கவர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப நியூ சிலபஸ் வந்து டோட்டலா நமக்கு வந்து கவர் பண்ணி தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இதுல நம்ம படிக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும். அதோட சேர்த்து நம்ம ஒரு சில இதுல கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சில சென்டென்ஸ்ல கொடுக்குற மாதிரி நம்ம வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கிறது அந்த மாதிரி நம்ம கொடுக்கல. இதுல நிறைய வித்தியாசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் ஓரியன்டா நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 30 கொஸ்டின்ல அந்த லிவிங் வேர்ல்டு ஏரியா இருக்குன்னா டோட்டலா கவர் பண்ற மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்ப பிளான் கிங்டமா இருக்கும், வெஜிடேட்டிவ் மார்பாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 லெசனுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம இது டெஸ்ட் வச்சிருக்கோம். அதே போல 11th மட்டும் தனியா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கு. அதே மாதிரி 12th மட்டும் தனியா ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கு. 11th 12th சேர்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 110 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஸ்டினுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு வரும். கண்டிப்பா இதை நம்ம தரவா இருந்தோம் அப்படின்னா நீங்க 30 மார்க் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப லிவிங் வேர்ல்ட் அப்படின்னா அந்த லிவிங் வேர்ல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கு வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாம்னா எப்படி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களோ, மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இன்கரெக்ட் ஆப்ஷன், இது மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மெத்தட்லயும் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி 4 இருக்கக்கூடியது. இதுல இன்க்ளூடிங் நம்ம நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவோ அது எல்லாமே டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரிங்க? அதனால பெஸ்டா இருக்கும். இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக்குமே 30 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. எல்லாமே அதாவது என்னன்னா 2 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்கு. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்ப நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க பாருங்க, டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதே போல இதுல வந்து இதோடைய எண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்ப இதுல ஆன்சரை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு லெசனா இதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளான் கிங்டம் இருக்கு அப்படின்னா பிளான் கிங்டத்துல அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கடைசி எண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இதே போல உங்களுக்கு வந்து ஒரு 11th ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி 12th ஃபுல்லா நம்ம இதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப இதை நீங்க பார்க்கலாம். இப்ப 11th அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11th பொறுத்த வரைக்கும் இது பிளான்ட் அனாட்டமி டோட்டலா உங்களுக்கு 11th முடிச்ச உடனே 11th நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். அப்ப நீங்க கம்ப்ளீட்டா 11th வந்து ஒன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா 11th புக்கை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒன்ஸ் தரவு பண்ணிட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்ண முடியும் 11th ஃபுல்லாவே டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் ஓரியன்டட்ல கேட்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போ கிளாஸ் சிம்பிளாஸ் மெத்தடு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2018 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் வந்துருந்துச்சு. அந்த புக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய புக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அதனால அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து கட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா